சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. செவ்வாட கட்டிக்கிட்டு நாங்க கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் வர்றோம் அம்மா. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மாலை இருமுடி விழா 2023-2024. அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காரடிகளார் அம்மா அவர்களின் அருளாணையின் வண்ணம் டிசம்பர் 1, 2023 வெள்ளிக்கிழமை முதல் ஜனவரி 24, 2024 புதன்கிழமை வரை தினமும் காலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எளிய விரத முறைகளுடன் அனைவரும் சக்தி மாலை அணிந்து நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இருமுடி செலுத்தலாம். சக்தி மாலை இருமுடி அணிய உங்கள் அருகாமையில் உள்ள ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களையோ அல்லது ஆதிபராசக்தி சக்தி பீடங்களையோ தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்மீகத்தில் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பொக்கிஷமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் நம் அன்னையின் அருள்வாக்கிற்கிணங்க நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வோம். அன்னையின் அருளை பெறுவோம். சக்தி மாலை இருமுடி பற்றி மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சக்தி மாலை அணிந்து அனைவரும் வருக, அன்னையின் அருள் பெறுக. ஓம் சக்தி. செவ்வாட கட்டிக்கிட்டு நாங்க கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு ஓம் சக்தி ஓம் என்று பாடிக்கிட்டு நாங்க மருவத்தூர் வந்தோம் அம்மா. ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் அன்பாக பேசுவதே தர்மம் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. அன்னையின் அருள்வாக்கு. ஆன்மீகத்தில் பலர் ஈடுபடுவதால் பல பிரச்சனைகள் வரும். அதை சமாளித்து அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சொல்கின்ற வார்த்தைகளை ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தஞ்சாவூர் மாவட்டம் காரைக்கால் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை ஈரோடு மாவட்டம் துடுப்பதி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். என்னோட பேர் வர்ஷா. நான் அம்மா கிட்ட கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கும் மேலே இருமுடி அடைஞ்சிட்டு வரேன். இங்கே மருவத்தூரில் நான் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். என்னோட 1 வயசுலேருந்து அம்மா கிட்ட நான் வரேன். அம்மா என்னோடய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நிறைய பேர் சிலை வாங்கிட்டு போகாமல் இருக்காங்க. நிறைய பேர் வெறும் இருமுடி மட்டும் செலுத்திட்டு போகிறாங்க. அந்த சிலையோட அற்புதம் தான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போகிறேன். நான் ஒரு நாள் எங்கள் அம்மா சிலை வாங்கிட்டு வந்தாங்க. இருமுடி அன்னைக்கு சிலை வாங்கிட்டு போனோம் வீட்டுக்கு. அப்போ நான் அந்த சிலை பக்கத்தில் இருந்தேன். ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்தப்போ எனக்கு திடீர்னு என்னன்னு தெரியல, ரொம்ப வயிறு ரொம்ப வலிச்சுது. நான் அந்த சிலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் நான் அந்த சிலையை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் அந்த வழிபாடெல்லாம் முடிஞ்சோடனே அந்த வயிறு வலி எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இது அந்த சிலையோட அற்புதம். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த சிலை இவ்வளோ அற்புதங்கள் செய்யும் அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன். அந்த வயிறு வலி அந்த சிலை அந்த பிளாக் கலர் பிளாக் கலரில் தானே செஞ்சுருப்பாங்க. அந்த பிளாக் கலர் போய் அந்த கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னோடய வயிறு வலி அந்த சிலையை எடுத்துக்கிச்சின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அம்மா வந்து என்னோடய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. படிப்புலேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி, ரொம்ப நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. நான் வந்து மருவத்தூரில் 10 வருஷமாக இருக்கேன். இந்த 10 வருஷத்தில் எனக்கு வந்து நிறைய உணர்த்தியிருக்காங்க. படிப்பில் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. போர்டு எக்ஸாமில் வந்து நான் ரொம்ப வந்து மேக்ஸில் வந்து ரொம்ப வந்து திக்கி திணறிட்டு இருந்தேன். ரொம்பலாம் படிச்சுட்டு போகல மேக்ஸ் எக்ஸாமுக்கு. நான் ரொம்ப பயத்தில் இருந்தேன். அம்மா நான் என்னம்மா பண்ணுறது, அந்த எக்ஸாம் ஹாலே வந்து நான் அழுதுட்டு இருந்தேன். ஆனால் யாருக்கும் நான் வந்து அழுது தெரியாது. எனக்கு தெரிஞ்சது மட்டும் நான் எழுதிட்டு வந்தேன். அம்மா வந்து எனக்கே ஆச்சரியப்படுத்த விதமாக வந்து எனக்கு வந்து மார்க் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போர்டு எக்ஸாமில் வந்து நான் வந்து அந்த மார்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அம்மா வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அம்மாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து வருஷம் தைப்பூசத்துக்கு வாங்க. அம்மா நிறைய அற்புதங்கள் வந்து பண்ணுவாங்க. அம்மா இல்லைன்னு கவலைப்படாதீங்க. அம்மா வந்து நம்ம கூட தான் இருக்காங்க. நீங்கள் எப்பயுமே வந்து அம்மா கிட்ட வாங்க. அம்மா நம்மளோட ஒளியாக இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு சக்தி வந்து பாத பூஜை வந்து அம்மா வந்து இறந்தோடனே கொஞ்ச நாள் பாத பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து போயிருக்காங்களாம். அம்மா வந்து உட்காந்துருக்குற மாதிரி அந்த பாத பூஜையில் இருந்து வந்து தெரிஞ்சுது. அம்மா இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அம்மா எப்பயுமே நம்ம கூட தான் இருக்காங்க. எப்பயுமே மந்திரங்களை சொல்லிகிட்டே இருங்க. ஒளியாக தான் அம்மா வந்து இருக்காங்க. நன்றி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு பாதம் வாழ்க, குரு பார்வை வாழ்க. கடந்த 5/12/2023 அன்று ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் ஓங்காரத்தில் கலந்த 48வது நாளன்று தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தை சேர்ந்த செவ்வாடை சக்திகள் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை 108 குரு போற்றி படித்து ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களை மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். ஓம் சக்தி. அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.